வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 3rd March ஹிந்து எடிட்டோரியல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்காம கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். பாட்டம் ஆர் மிரேஜ், அதாவது இந்த ஆர்டிகலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் என்எஸ்ஓ எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஜிடிபி க்ரோத். அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜிடிபி க்ரோத்தை பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. Official estimates of gross domestic product for the fiscal third quarter have pegged growth in the festival demand-filled October-December period at 4.7%, a distinct slowdown from the revised year earlier and preceding quarters 5.6% and 5.1% paces respectively. அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டிசம்பரோட அந்த ஜிடிபி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த அக்டோபர் நவம்பரில் தானே இந்த நிறையா இந்த தசரா, அதுக்கப்புறம் வந்து தீபாவளி, இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வருது. ஸோ அதுதான் வந்து ஃபெஸ்டிவல் ஃபில்டு சீசன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான டேட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.7%. இதே மாதம் வந்து போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6% இருந்துச்சு. அதே மாதிரி வந்து போன குவார்ட்டரில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5.1% இருந்துச்சு அப்படின்னு வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது போன வருஷத்தோட இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. Manufacturing, which contribute just under a fifth to gross value added, was the biggest drag, posting a 0.2% decline and extending the sector's contraction into a second straight quarter. அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெயின். இது பார்த்திங்கன்னா வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு 1/5 பார்த்திங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்குது இந்த ஜிடிபி இதில். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டாவது குவார்ட்டராக வந்து கண்ட்ராக்ட் ஆகிருக்கு, கம்மியாக இருக்குது, 0.2% வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த போன குவார்ட்டர்லேயும் பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ராக்ட் கம்மியாக இருந்துச்சு. இந்த குவார்ட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா 0.2% வந்து மேனுஃபேக்சரிங் இது அந்த செக்டாரோட இது வந்து க்ரோத் வந்து 0.2% கம்மியாக இருக்குது இந்த குவார்ட்டர்லேயும் அப்படிங்கிறாங்க. Output at electricity and allied utility service also shrunk 0.7%, reflecting lack of demand from becalmed factories. Becalmed அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகர முடியாத நிலையில் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ இப்போ வந்து இப்போ ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்கல்ல. ஸோ முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களோட இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபேக்ட்ரிலாம் ரொம்ப மோசமாக போயிட்டதுனால இப்போ எலக்ட்ரிசிட்டி இதுலேயும் பார்த்திங்கன்னா 0.7% வந்து க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. And activity in construction, a generator of orders for goods from cement to steel, softened worryingly to a 0.3% expansion, prolonging the industry's slowdown for a third consecutive quarter. அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் கட்டுமானத்துறை அதுதான் பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து ஸ்டீலு, அப்புறம் சிமெண்ட், இந்த மாதிரி செக்டாருக்குலாம் வந்து டிமாண்ட் உருவாக்குறதே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறை தான். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறை பார்த்திங்கன்னா வந்து வெறும் 0.3% தான் வந்து க்ரோத் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. போன குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா வந்து வளர்ச்சி அடைஞ்சிது, ஆனால் வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி இந்த ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி அடையலை, வெறும் 0.3% தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த இதில் அப்படிங்கிறாங்க. However, agriculture and the three largest service sectors, including public administration and defense, showed up overall GBA, with farm output expanding by 3.5% and the government-centered services growing by 9.7% according to NSO estimates. Showed up அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது, இல்லை முட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்களா தான். ஸோ மெயினாக வந்து இந்த ஜிடிபி வந்து எது வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு முட்டு கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்குது பார்த்திங்களா. அக்ரிகல்ச்சர் செக்டாரும் மற்ற சர்வீஸ் செக்டார் மட்டும்தான் வந்து ஜிடிபி இதை வந்து க்ரோத்தை வளர்ச்சியை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஃபார்ம் அவுட்புட், அந்த விவசாய இது அவுட்புட் இருக்குது பார்த்திங்களா, கிட்டத்தட்ட 3.5% வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட சர்வீஸஸும் பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 9.7% வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. என்எஸ்ஓ வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. The center was quick to assert that the economy appeared to have bottomed out, with the Economic Affairs Secretary citing an improvement in output at the 8th core industries as an uptick in momentum. Bottomed out அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை அப்படின்னு சொல்லணும். அதாவது bottomed out அப்படின்னா இதுக்கு மேலே கீழே போக முடியாது, இதுக்கப்புறம் மேலே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து bottomed out அப்படிம்பாங்க. ஸோ சென்டர் வந்து அந்த எக்கனாமிக் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப கீழே இருக்கிற நிலை, இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நம்ம எக்கனாமி வந்து கீழே போகாது, கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து கோர் இண்டஸ்ட்ரியோட அவுட்புட்டில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. To be sure, overall growth of the 8 industries that include coal, refinery products, steel, cement and electricity averaged 2.2% in January, propelled by an 8% increase in coal production. ஸோ இந்த மற்ற ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மற்ற இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது பார்த்தீங்களா,
கோல், அப்புறம் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, ஸ்டீல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2.2% வந்து இருக்குது, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரில் வந்து ஒரு 8% வந்து அங்கே வந்து ப்ரொடக்ஷன் வந்து வளர்ச்சி 8% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. The survey-based IHS Market India Manufacturing PMI for February pointed to an improvement in manufacturing, clearly a positive augury. Augury அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குணம் அப்படின்னு சொல்லுவோம், சகுனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர், அதாவது இந்த தொழில்துறை உற்பத்தித்துறை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. போன குவார்ட்டரோட இந்த ஜனவரி இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நம்ம பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுல வந்து ஒரு நல்ல அறிகுறி, ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கிறாங்க. Still a closer look at the actual numbers for private final consumption expenditure and gross fixed capital formation, key components of GDP across the 3 quarters, belies hope that the economy is out of the woods. பிலைஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு கருத்து, இல்லை பொய்யான கருத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பிலைஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அவுட் ஆஃப் த வுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து இல்லாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அவுட் ஆஃப் த வுட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம ஆனால் முக்கியமாக வந்து ஜிடிபி எது கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷனும் தான் வந்து மெயினாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதோட உண்மையான டேட்டாவை பார்க்கும்போது நம்ம எக்கானமி வந்து ஒரு ஆபத்தில்லாத சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ப முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும். அவங்க அப்படி வந்து நம்ம எக்கனாமி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, இனிமேல் வந்து கீழே போகாது அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை வந்து நம்ம இப்போ உண்மையான டேட்டாவை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது பொய்யா இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது அப்படிங்கிறாங்க. While a downward revision of data for 2018-19 have lent a statistical boost of 0.6% point to the first and second quarter GDP growth estimates, disconcertingly the second quarter PFCE and GFCF figures have been revised downward from what was projected earlier. So 2018-2019 பார்த்திங்கன்னா வந்து இந்த 0.6% வந்து போன குவார்ட்டரோட ஜிடிபி வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷனும் பார்த்திங்கன்னா வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. முதல்ல எவ்வளோ இருக்கும் வந்து எதிர்பார்த்தாங்களோ, ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்களோ, அதை விட பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. And of concern is the second successive contraction capital formation. ஸோ இன்னொரு ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது இந்த முதலீடு பண்ணுறாங்கல்ல, அது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. GFCF shrank 5.2% in the third quarter after declining 4.1% over July-September, signaling that investment activity is not just recovering, the government's corporate tax cuts notwithstanding. அதாவது இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே ஜூலை-செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 4.1% வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 5.2% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. கவர்மெண்ட் ஏற்கனவே வந்து கார்பரேட் டேக்ஸ் கட் சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் புதுசாக வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சில வரி விலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அந்த திட்டம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி அந்த திட்டம் வெற்றி அடைந்திருந்து அப்படின்னா எல்லோரும் கண்டிப்பாக வந்து புதுசாக முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து கேபிட்டல் வந்து யாருமே முதலீடு பண்ண ரெடியாக இல்லை அப்படிங்கிறபோது அந்த கார்பரேட் டேக்ஸ் கட்டு வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறாங்க. Consumption spending too remains palpably soft with the pace of growth for all 3 quarters lagging the year earlier levels even after the revision. பால்பப்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ கன்சம்ஷன் ஸ்பெண்டிங், அதாவது நம்ம நுகர்வோர் செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த சில விஷயத்தில் செலவு பண்ணுவோம்ல. ஸோ அப்படி செலவு பண்ணுறதே பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது, அது வந்து தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. போன நிதியாண்டில் இருக்கிற அந்த குவார்ட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை விட இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக இருக்கிறது வந்து கன்சம்ஷன் ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து இந்த டேட்டாலே வந்து தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. With automobile sales still floundering, the RBI's Consumer Confidence Survey pointing to a fall in non-essential consumption and the coronavirus outbreak's impact on global demand yet to be factored in, the bottom may still be some distance away. ஃப்ளாண்டரிங் அப்படின்னு பார்த்தா தடுமாறுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ இப்போ ஆட்டோமொபைல் சேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது, ரொம்ப தடுமாற்றமான ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் சர்வே சொல்லியிருந்தாங்க. அதாவது மக்கள் வந்து இனிமேல் வந்து நல்லா வந்து பணத்தை செலவழிப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ்னால சைனா பாதிக்கப்பட்டுச்சுல. ஸோ நம்ம வந்து அந்த சைனா ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட்டோமொபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சைனாவை நம்பி தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு, ஸோ சேல்ஸும் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அது வந்து டேரெக்டாக வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து பொருளாதாரத்தை வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ
இன்னும் வந்து கீழே போகக்கூடிய நிலைமை தான் இருக்கே ஒழிய ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அந்த ரெக்கவரி அப்படிங்கிறாங்க நம்ம பொருளாதாரம். ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while data revisions have lifted first half growth, actual numbers reveal a softening. ஸோ இந்த டேட்டா ரிவிஷன் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் இந்த இதோட ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உண்மையான நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல நிலைமையில தான் நம்ம பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து காட்டுது. ஸோ இது வந்து அந்த சிச்சுவேஷனை இப்போ சூழ்நிலையை பொறுத்து தான். இந்த கொரோனா வைரஸ் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ ஆனால் நம்ம பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற நிலைமையில தான் வந்து வளர்ச்சி நோக்கி தான் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியல் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.